Exercise 14.3 question number 6 in statistics. உங்களுக்கு input என்ன கொடுத்திருக்காங்கன்னா number of letters and number of surnames கொடுத்திருக்காங்க and to find mean, median and mode. So first நமக்கு கொடுத்திருக்க inputs வச்சுட்டு mode find out பண்ணலாம். Mode ஓட formula தெரியும் L plus F1 minus F0 divided by 2 F1 minus F0 minus F2 into H. So L into the lower limit, H into the size of the class interval, F1 into the frequency of the modal class, F0 on the frequency of the class preceding the modal class, then F2 into the frequency of the class succeeding the modal class. So first நீங்கள் mode find out பண்ணணும்னா கொடுத்திருக்க inputsலேருந்து maximum frequency நீங்கள் find out பண்ணணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சிலேருந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 40. ஸோ அதுதான் வந்து F1. அதோட கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பாருங்கள் 7 to 10 இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களோட மோடல் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம், அதோட கரஸ்பாண்டிங் கிளாஸ் எடுத்தோம் 7 to 10. அதுதான் உங்களோட மோடல் கிளாஸ். இதில் லோவர் லிமிட் வந்து 7, அப்பர் லிமிட் வந்து 10. ஸோ நமக்கு ஃபார்முலாவில் Lன்னு இருக்கும். Lன்றது வந்து லோவர் லிமிட் ஆஃப் த மோடல் கிளாஸ்ன்னு பார்த்தோம். ஸோ L is equal to 7. ஸோ ஹெச்ன்றது வந்துட்டு நம்ம சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்ஸ் நமக்கு தெரியும். இதோட கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நம்ம இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸை தான் வந்துட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எடுத்தோம், அதோட கரஸ்பாண்டிங் கிளாஸ் தான் வந்துட்டு மோடல் கிளாஸ். இந்த மோடல் கிளாஸில் லோவர் லிமிட் வந்துட்டு எல் வந்து 7. நம்ம F0ன்றது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் ப்ரிசீடிங் த மோடல் கிளாஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் மோடல் கிளாஸ். இதோட ப்ரிசீடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி தான் வந்து F0. ஸோ உங்களோட மோடல் கிளாஸ் அதோட ப்ரிசீடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி தான் வந்துட்டு F0, that is 30. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா F2, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் சக்சீடிங் த மோடல் கிளாஸ். ஸோ இதுதான் நமக்கு மோடல் கிளாஸ்ன்னு தெரியும். இதோட சக்சீடிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10 to 13. இதோட ஃப்ரீக்வன்சி தான் வந்துட்டு F2. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட் பார்த்தோம் F1, அதோட கரஸ்பாண்டிங் கிளாஸ் 7 to 10 தான் வந்து உங்களோட மோடல் கிளாஸ். அந்த மோடல் கிளாஸ்லேருந்து ப்ரிசீடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு F0ன்னு மார்க் பண்ணோம், சக்சீடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை வந்து F2ன்னு மார்க் பண்ணோம். ஹெச்ன்றது சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். ஸோ நமக்கு எல்லா வேல்யூஸுமே இப்போ தெரியும். ஸோ இதில் நீங்கள் மோடில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மோட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம எல் வந்து லோவர் லிமிட் ஆஃப் த மோடல் கிளாஸ் பார்த்தோம். மோடல் கிளாஸ் வந்து நமக்கு 7 to 10 இருந்தது. ஸோ லோவர் லிமிட் மட்டும் எடுத்திருக்கோம் 7. F1 வந்து 40, இதுதான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. F0ன்றது மோடல் கிளாஸோட ப்ரிசீடிங் எடுத்துகிட்டு அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். F2ன்றது மோடல் கிளாஸ் ஆஃப் சக்சீடிங்கோட ஃப்ரீக்வன்சி தான் வந்துட்டு F2. H is equal to 3. ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு எல் வந்து 7 ப்ளஸ் F1 வந்துட்டு 40 minus F0 30 divide by 2 into F1, 2 into 40 minus 30 F0 வந்துட்டு, then F2 வந்துட்டு minus 16 into 3. That is equal to 7 plus 40 minus 30, 10 divide by 2 into 40, 80. இங்கேயும் நெகட்டிவ் சைன் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ ரெண்டு நெகட்டிவ் சைன் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ minus 30 minus 16 வந்து, ஸோ 30 plus 16 46. ஸோ நெகட்டிவ் சைன் போடணும் into 3. Then 80 minus 46 பண்ணிருக்கோம். So 34, then into 3. So 10 into 3, 30 divide by 34, 7 plus. So இதை நீங்கள் divide பண்ணிங்கன்னா 0.88. 7 plus 0.88. So mode is equal to 7.88. இப்போ வந்துட்டு நம்ம வந்து மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு தெரியும், கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 6ன்னு எழுதியிருக்கோம். தென் 6 plus 30. ஸோ ஃபர்ஸ்ட் 6, தென் 6 plus 30, that is 36. நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் தான். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணணும் 40. ஸோ 36 plus 40, 76. தென் 76 plus 16, 92. தென் 92 plus 4, 96. தென் 96 plus 4, 100. ஸோ n is equal to 100. So n is equal to 100 தெரியும். n by 2 is equal to 100 divided by 2, that is equal to 50. So நம்ம இப்போ cumulative frequency find out பண்ணியாச்சு. ஸோ மீடியன் ஃபார்முலாவில் உங்களுக்கு வந்து cumulative frequency இருக்குது. ஸோ அந்த cumulative frequency F, H and L வந்து நம்ம இப்போ find out பண்ணலாம். மீடியனோட ஃபார்முலா வந்துட்டு L plus n by 2 minus CF divided by F into H. Lன்றது lower limit of the median class. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மீடியன் கிளாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட lower limit கண்டுபிடிக்கணும். Nன்றது வந்துட்டு number of observations, CFன்றது வந்துட்டு cumulative frequency of the class preceding the median class. Fன்றது frequency of the median class, Hன்றது வந்து class size. ஸோ நீங்கள் மீடியன் கிளாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம n by 2 is equal to 50 பார்த்தோம். இந்த 50 எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் cumulative frequencyயில் வந்துட்டு greater than 50 நம்பர், அந்த greater than 50 and the nearest number பாருங்கள். ஸோ இங்கே greater than 50 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்பர்ஸ். இதோட greater than 50 ஓட நியரஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 76.
ஸோ 76ஓட கரஸ்பாண்டிங் கிளாஸ் பாருங்கள் 7 to 10. ஸோ இதுதான் வந்து உங்களோட மீடியன் கிளாஸ். ஸோ மீடியன் கிளாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா n/2ஓட வேல்யூ ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் greater than 50 அந்த நியரஸ்ட் நம்பர் பார்த்தோம். ஸோ greater than 50னா இங்கே 76லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட நியரஸ்ட் நம்பர் 50க்கு அடுத்த நியரஸ்ட் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 76 இருக்குது. அதோட கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல் பாருங்கள் 7 to 10. ஸோ இதுதான் வந்து உங்களோட மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸில் லோவர் லிமிட் வந்து 7, அப்பர் லிமிட் வந்து 10. ஸோ இதோட லோவர் லிமிட் வந்து L = 7 நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம இதுதான் 7 to 10 தான் மீடியன் கிளாஸ்ன்னு பார்த்தோம். இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 40. ஸோ F = 40. நமக்கு ஆல்ரெடி வந்து சைஸ் வந்து தெரியும். கிளாஸ் சைஸ் வந்து H = 3. ஸோ நம்ம இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது CF. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் CFன்றது வந்து cumulative ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் ப்ரிசீடிங் த மீடியன் கிளாஸ். நமக்கு மீடியன் கிளாஸ் தெரியும் 7 to 10. இதோட ப்ரிசீடிங் கிளாஸ் பாருங்கள் 4 to 7. இதோட cumulative frequency தான் நம்ம CF வந்து substitute பண்ணோம், that is 36. இப்போ நம்ம எல்லா வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை வந்து மீடியனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மீடியன் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ n = 100 தெரியும், n/2 = 100/2 = 50. தென் மீடியன் கிளாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 7 to 10. இதோட லோவர் லிமிட் தான் L. அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி F = 40, H = 3 நமக்கு தெரியும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம பண்ணோம், மீடியன் கிளாஸோட ப்ரிசீடிங் கிளாஸோட எடுத்துகிட்டு அதோட கரஸ்பாண்டிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் வந்துட்டு 36. தென் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு தான் ரிசல்ட்ஸ் வரும். 50 - 36, 14 / 40 × 3, 14 × 3, 42 / 40, that is equal to 7 plus இதை நீங்கள் என்ன செகண்ட் டேபிளில் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 21 / 20. ஸோ 21 / 20 நீங்கள் பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 1.05. ஸோ மீடியன் is equal to 8.05. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு மீடியன் அண்ட் மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் டிவியேஷனோட ஃபார்முலா தெரியும், A + sum of Fi ui / sum of Fi into H, where uiயோட ஃபார்முலா தெரியும் xi - A / H. ஸோ நமக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் டேபிளில் ஃபில் பண்ணலாம். கொடுத்துருந்த இன்புட் வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சர்நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் மார்க்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் டிவைட் பை 2. ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரெக்கார்டுக்கு நம்ம பண்ணியிருந்தோம். நீங்கள் டேரெக்டாக இந்த ஆன்சர் எழுதினா கூட ஃபைன் தான். நம்ம வந்து ஸ்டெப்ஸ் காமிக்கிறதுக்காக தான் இந்த 2 ஸ்டெப்ஸுமே நம்ம எழுதியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபைனல் ஆன்சர்ஸ் எழுதினாலே ஃபைன் தான். ஒன்ஸ் கிளாஸ் மார்க்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் உங்களுக்கு தெரியும் ui ஃபைண்ட் அவுட் பண்ணும், தட் இஸ் xi - A / H. ஸோ இந்த ui ஃபைண்ட் அவுட் பண்ணால் உங்களுக்கு வந்து A அண்ட் Hோட வேல்யூ தெரியும். A வந்துட்டு அசியூம்டு மீன், Hன்றது வந்து கிளாஸ் சைஸ். நம்ம கிளாஸ் சைஸ் வந்து 3 தெரியும். கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு H, தட் இஸ் 3. அசியூம்டு மீன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா கிளாஸ் மார்க்ஸோட மெடட் இருக்கும். ஸோ இது நீங்கள் மெட் பார்த்தீங்கன்னா 8.5 இருக்கும், 11.5 இருக்குது. ஸோ நம்ம A வந்து அசியூம்டு மீன் வந்து 8.5 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஹெச்ன்றது கிளாஸ் சைஸ். நம்ம ஐதர் நீங்கள் கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம், ஆர்எல்ஸ் உங்கள் கிளாஸ் மார்க்ஸோட கன்சிக்யூட்டிவ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ H is equal to 3. ஸோ ஒன்ஸ் H அண்ட் A வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் நீங்கள் யூஐயில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, பிகாஸ் xi ஆல்ரெடி நம்ம கிளாஸ் மார்க்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இதை நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா யூஐஸ் ஃபார் ஈச் ரெக்கார்டுமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, பிகாஸ் எது பெரிய நம்பரோட சைன் தான் உங்களுக்கு எப்பயுமே கேரி ஆகும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 - 8.5 இருக்குது. ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் தான் நீங்கள் போடணும். ஒன்ஸ் யூஐ ஃபைண்ட் அவுட் பண்ணனே FI UI ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் FI UI ஃபைண்ட் அவுட் பண்ணேன் சம் ஆஃப் FI UI ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தென் சம் ஆஃப் FI ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம கிடைச்சிருக்க வேல்யூஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் டு ஃபைண்ட் மீனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ A வந்து 8.5 தெரியும், சம் ஆஃப் FI UI வந்து -6 டிவைட் பை சம் ஆஃப் FI 100 இன்டூ Hோட வேல்யூ 3. ஸோ இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -6 டிவைட் பை 100 இன்டூ 3, 6 இன்டூ 3 18 டிவைட் பை இந்த ப்ளஸ் இன்டூ மைனஸ். ஸோ அன்லைக் சைன்ஸ் இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள், -18 டிவைட் பை 100. ஸோ 18 டிவைட் பை 100 வந்து 0.18.